அபிலாஷே ஏய் ஏய் ஐயோ யார் நீந்தி வராங்க ஏய் உப்பு முட்டை ஏறி போவோம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ரொம்ப வெயிலாக இருக்குது. சொன்னால் ஒரு இடத்துக்கு போய் அங்கே என்ஜாய் பண்ண போகிறோம். யார் யார் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் சொல்கிறேன், எங்கேங்கிறது வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் திருப்பூரில் நம்ம ஸ்விம்மிங் பூலில் குளிக்க போகிறோம். ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க போறது உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தானே? ஆமாம், எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான். வண்டர்லா இதெல்லாம் வேற. வண்டர்லா அதெல்லாம் வேற. ஸ்விம்மிங் பூலில் குளிக்க நான் குளிச்சதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் குளிச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன். ஒரு திங்கிங் அப்படி குளிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு குளிச்சிருப்போனோன்னு ஒரு சின்ன வயசுல ஏதாவது குளிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் இன்னைக்கு தான் ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க போகிறேன். அலோடா வீடியோ அலோடா இருக்குமா? நம்ம மட்டும் இருக்கிற மாதிரி இருந்தால் அவ்வளோ இருக்கும். ஒரே குஷியாக இருக்குது, ஜாலியாக இருக்க முடியும். உனக்கு ஜாலியாக இல்லையா? எனக்கும் ஜாலி தான். சும்மா பேரில் தண்ணியில் உட்காந்தாலே ஒரு ஜாலி தான். அதுவும் இந்த வெயிலுக்கு அப்படியே ஐஸ் கட்டி போட்டு கூட உட்கார முடியல, அந்த அளவுக்கு வெயில் இருக்குது. பார்த்தீங்களா வெயில்? ஐயோ அம்மா. ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்க வேலம்பாளையத்தில் தான் ஸ்விம்மிங். இங்கே நம்ம கார் நிப்பாட்டிருக்கோம்ல. கார் நிப்பாட்டிருக்கோம். நம்ம கறிக்கடனோட பேக் சைடு இது. ஓ ஆமாம் 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 ஆமாம். ஸ்விம்மிங் பூல் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். எங்கே இங்கே அடிக்கடி கூப்பிட்டு ஒரு வருஷன். இங்கே அடிக்கடி கூப்பிட்டு ஒரு வெயில் காலத்தில். என்னடா இந்த 2 மாதம் தான்டா இருக்கு வெயில். ஐயோ என்ன வெயில், தண்ணி எவ்வளோ சூடாக இருக்கும்னு பயமா இருக்கு. அப்பா உட்காருவோம். ஜூஸ் குடிக்க போகலாமா? உட்காருவோம், ஜூஸ் குடிக்க போகலாமாம்ல. போய் பேசுவோம். நம்ம மணிக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டாங்க, எப்போ வருவான்னு பார்த்துட்டு குணா கார்லேயே உட்காரு, சார்ஜ் போட்டு உட்காரு. ஓகே, ஆனால் ஆள் இருக்க மாட்டான்னு நினச்சேன். இருக்காங்க இங்கேயும் ஒரு 10 பேர் கிட்ட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 10 பேர் என்னடா கேட்டு வந்த? 2:30 மணிக்கு வர சொன்னார். மணி 3. சரி 2:30 மணிக்கு வந்தாலும் இங்கே இத்தனை பேர் குளிச்சுட்டு இருக்காங்கல்ல. ஆமாண்டா, நான் கேட்டது அவங்க டைம் 2:30 மணிக்கு வாங்க. சரி பாட்டு வேற ஓடுது, காப்பி ரைட்ஸ் ஆயிரும். இப்போ நாங்கள் ஒரு வெயில் இருக்குன்னு ஒரு நாளால நிற்கிறோம். என்னண்ணா சொன்னாங்க? 3 பேர் மட்டும் தானாமா, சின்ன பசங்க தானாமா, மற்றவங்களாம் கிளம்பிடுவாங்க. சரி ஓகே, போகலாமா? வரலாம்ல, ஒன்றும் பிரச்சனை. போகலாம். நான் எலுமிச்சை பழம் வேணுமா? ஆமாம், இது எலுமிச்சை பழம். ஏய் அது காய்டா. காய் பிடிக்காது. சாப்பிட்டு பாருங்க. புளிக்குமா புளிக்காதான்னு கேட்குறான். கழிக்க போடா. கடிங்க, கடவாப்பல்ல கடிங்க. கடவாப்பல்ல கடிங்கண்ணா. பல்லு வந்துருச்சா? ஒரு சவுண்டு பாரு, பேட்ல 6 அடிச்ச மாதிரி ஒரு சவுண்டு. சாப்பிட்டு பெண்ணுங்க உங்க டாஸ்க்கு. சாப்பிடுங்க. நம்ம தான் நான் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு எப்படி வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கிறேன். நீ எதுக்கு அப்படியே போட்டு வெண்ணணும். வாயில புளிஞ்சதுக்கே எப்படி இருக்கு. இதுல கொடுங்க, அஸ்வினுக்கு போட்டு பார்ப்போம். சும்மா நல்லதுதான், காட்டு. லெமன் நல்லதுதான். காட்டு. வீடியோ எடுக்கிறது இல்ல அஸ்வின், எனக்காக லவ் பண்றேன்னா நீ வாங்கிக்கணும். லவ் பண்றேன். ஓகே, அப்ப கூட நீ என்ன லவ் பண்ணா காட்டு. வேணாம் விடுப்போம். லவ் பண்ணல. நீ லவ் பண்ணல. தாங்கண்ணா. நல்லா இருக்கா? இது 2 காய் வேணுமா? கேட்டு வாங்கிக்கிறதா? அங்க மேல ஒரு கம்பளி வாழ்க்கையில போனாதான்டா கசக்கம். அப்படியே தேய்ச்ச மாதிரி அப்படியே வச்சு அப்படியே வச்சிடணும். சத்தியமா நான் கசக்கல. இல்ல படவே இல்லையே, வாயில இருந்துச்சு அப்படியே தொடச்சிக்கலாம். சரி வாங்க போலாமா? உள்ள போலாம். உள்ள எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க போல. ஒரு ஜென்ஸ் எல்லாம். நம்மளும் ஜென்ஸ் தான், இருந்தாலும் வீடியோ எடுக்க முடியாது. அங்க வீடியோ எடுக்காதான். போ செல்வாடே
அதிகமா டம் பிடிச்சிருக்கான்னு பாப்பமா. யார் அதிகமா தண்ணியில டம் பிடிச்சிருக்கான்னு பாப்பமா. சரியா? ஆனா ரெடியா? ரெடி 3 2 1. உள்ள போனே பண்ணிக்கிட்டு ஆனா முட்டை குதிங்க. வராது வராது வராது. காதுக்குள்ளே தண்ணி போயிருக்குமே. அஷின் வாஷின் இவன் யாரு மாட்டே உடைக்க போறானோ. ஐயோ பாவம், அந்த பையன் மேல தண்ணி போயிருக்கு. இந்த மாதிரி வருவோமா நான் வாரத்தில் ஒரு நாள்? வருவோமே, வரலாம். என்ன கொஞ்சம் ஏஜ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது உங்களுக்கு. மூச்சு அடக்க முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது. ஜாலியாக இருக்கு. அப்படி இந்த மாதிரி வந்தது இல்லையில, இதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கு. இது வந்து மணியண்ணா வந்து குதிக்க போறாரு. இந்த பையன் பாருங்க சூப்பராக பெல்ட் அடிக்கிறான். யார் ஃபர்ஸ்ட்டு? வாங்கண்ணா. எங்கண்ணா பின்னாடி ஒரு சொல்ல முன்னாடி போறீங்க? குதிங்க. ஐயோ தூக்கி விடுறா. இப்ப அஸ்வின் நல்லா இருக்கு. ஸோ எல்லாரும் போயாச்சு. நமக்கு அரை மணி நேரம் இருக்குது. இன்னும் அரை மணி நேரம் இல்லை, இன்னும் 20 நிமிஷம் இருக்குது. மேலே வந்து குதி, நீயும் குதிக்க மாட்டேன், குதிக்க போன சுற்றிட்டு இருக்க. ஆனால் வலிக்குள்ளனா வலிக்கெல்லாம் செய்யாது. சும்மா மாப்பிள்ளைக்கு மட்டும் சும்மா முதுகில் 2 அடி டம்முன்னு வாங்கலாம். சட்டி எப்போ நைட்டு தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியுது. சும்மா நீ குதி. இதுக்கு நாளில் நான் கூப்பிட்டு வர மாட்டேன். நீ குதிக்கலன்னா குதிக்கலாம் அடுத்த சும்மா உட்காந்துடலாம். ஆனால் குதிச்சோன்னா வர்றது சும்மா தண்ணிக்குள்ள இப்படி மணல் குதி போ. ஏய் ஏய் அஸ்வினே, அவனாலதான் என்னாச்சு? ஐயோ இப்படி கேட்க போது அடி சொப்புன்னு விழுது. என்ன பழக்கம் இது அடிக்கிறது? அப்பா எருவு மாதிரி ஏறி உட்காந்துருக்கு. இங்க ஏறி உட்கார போறேன்.
நான் இங்கே ஏறி உட்கார்றேன். உங்களால உட்கார முடியுது. முதுகுல இதை பாருங்க, உப்பு மூட்டையில வந்து உப்பு மூட்டையில அது என்ன பாட்டுச்சான்? ஏதோ ஒரு பாட்டில் அப்படி கார்த்திக் உப்பு கொடுத்துக்கிட்டு பாட்டு பாட்டே போவார். அது என்ன பாட்டு? கார்த்தியா? ஆமாண்டா, பழைய கார்த்தியா புது கார்த்தியா? பழைய கார்த்தி. பழைய கார்த்தி. அது ஏய் ஐ ஓ ஏதோ ஒரு இதில் உப்பு கையில் இந்த பொட்டியெல்லாம் வச்சு நிறைய பொட்டி பேக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி ஹீரோயின் உப்பு முடிச்சு கதை பேசிட்டே போகிறது, பாட்டு பாட்டே போவார். அது நீ சொல்கிற விக்ரமாதித்யன் கதை மாதிரி இருக்குடா. அது வேணா கரெக்டாக இருக்கும். வேதாளம் முதுமணியில் உட்காந்துது கரெக்டாக இருக்கும். அப்போ வேதாளங்கிற முன்னாடியா? முதுகு தானே. சரி, என்ன பாட்டுன்னு தெரியல. பாட்டு தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமாம், நல்ல பாட்டா? நானே எதாவது பாடியிருக்கேன்டா. டைம் முடிஞ்சுன்னு நினச்சி கூப்பிட்டாருன்னு நினச்சேன். இல்லை இல்லை இல்லை. சரி, ஓகே. இப்போ இது என்ன பெங்களூரில் எல்லாரும் பெங்களூருங்கிற அதில் போய் எல்லாருமே ஏதோ இப்போ முங்கி இது பண்ணிட்டு இருந்த பாவத்தை தொலைச்சிருந்தோம். அது என்ன தெரியுமா? அது பெங்களூர்ல இல்லைடா, காசியில். காசி இல்லைடா, காசி இல்லை, வேற ஏதோ ஒரு பெங்களூர் அங்கே தான். அதனால் நீ என்ன தொலைக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன்? தொலைக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. எப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கு பாரு, அப்படியே ஸ்கூல் பேக் மாட்டின மாதிரி எப்படி தோல் அப்படியே உட்காந்து இருக்கு பாரு. இதை தொலைக்க முடியுமான்னு நினச்சி பாரு, எவ்வளோ கூட உட்காந்து தனியாக தெரியும். தொலைக்கவே முடியாது. சேர சாமி, தொலைக்கவே முடியாது. அதாவது ஏதாவது பிரிக்க முடியாதுன்னு வைங்கள, அந்த மாதிரி இதையும் இனியும் பிரிக்க முடியாது. ஓஹோ, 24 hours அதிகபட்சம். அதிகபட்சம் சாமி. அப்படியே திரும்பி அந்த லாஸ்ட் வரைக்கும் எனக்கு கூட்டிட்டு போய். இது ஈஸியாக, தண்ணிக்குள்ள ஈஸியாக இருக்குடா அவ்வளோ தூக்குறது. தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, வீட்டே தெரியல, அவன் பாட்டு கொடுக்குறான். ஏன் சாமி? உப்பு மூட்டை ஏறி போகும். இந்நேரம் சாருக்கு சான்ஸ் காசு மண்டை 4 ஆட்டி நறுக்கு விட்டு. கருமா மூக்கு முன்னாடி என்னடா பண்ற? மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கியாடா ஸ்விம்மிங் பூல்ல? ஆத்துல நான் இப்படி தான் அது சும்மா அவ்வளோ தைரியமாக குதி சாமி. இவன் குதிக்கல, வலிக்கு விழுந்துட்டான். கையில் அடியா? அடி வாங்கினா தப்பு இல்லை, தண்ணியில் அடி வாங்கினா தப்பு இல்லை. மாப்பிள்ளை முதுகுல பேர் செம்மையா அடி வாங்கிடலாம். ஆமா, இறங்குன குதிக்கிறதுனா இப்போ அவன் குதிப்பான் போயிடும். அடி வாங்குற மாதிரி டம்மு டம்முன்னு அப்படியா? அவனை தூக்கி கூட மண்டையை பிடிச்சி முதுகுலேயே அவன் வலிக்காது. அவன் வலி பார்க்கறத உள்ள ஓட்டு அமுக்கிட்டீங்கன்னா அந்த பைய பார்த்தா இருக்கும். உனக்கு ஆடியன்ஸ் 2 பேர் வெயிட் பண்ணிட்டு குதிச்சனா அதை கூட போயிட்டானுங்க. குதிச்சுனா சரியா போயிடும்.
அஸ்வின் கூட வந்து பிடிக்க வந்துடும். மூக்கு கட்டி எடுத்துரு ஏன்னா விட மாட்டேன். ஏடா சேர்த்து குதிப்பா தள்ளி விட்டியடா அதான அம்மா அவ்வளோதானே என்ன அம்மா தமிழ் கட்டி ஸோ குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க போல், குழந்தைங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. பார்க்கவே நல்லா ஜாலியாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன வயசில் நமக்கு இந்த கிளாஸ் எல்லாம் போயிருந்தால் நேற்றுக்கு ஜம்முன்னு நீச்சல் அடித்து பழகிருப்போம். இல்லை ஏதாவது கிணத்துல கட்டி தூக்கி போட்டு கற்றுக்கடான்றதா கூட நீட்டாக கற்றுக்கிருப்போம். வாய்ப்பு இல்லை. நல்லா இருக்கண்ணா. எனக்கு டவுசர் மட்டும் அப்படியே இருக்குது, பிழிஞ்சு போடணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் ஈரமாக இருக்குது. அவளுக்கு ஃபுல்லாக பிழிஞ்சு கொடுத்தாச்சு. மேடம் ஃபுல்லாக பிழிஞ்சு போட்டு கேட்டாங்க. பனியனை மட்டும்தான் பிழிஞ்சிருக்கேன். எங்கே மணி எங்கே போனா? ட்ரெஸ் மாற்ற போனா சிறுதானிய உணவு ஃபுல்லாக சிறுதானிய உணவு போட்டுருக்கேன். இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சாப்பிடுவோம். நார்மலாக பேக்கரி போய்ட்டு காந்தி குடிக்கிறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. இவ்வளோ கூட்டம் பட்டாசு கிடக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பேபிகார்ன் சிப்ஸு, இது பச்சை பயிறு, இது என்ன வடைன்னு தெரியல, ஆனால் பருப்பு வடை தான். இது வாழைப்பூ வடை, சுரக்காய் வடை அந்த மாதிரி தான். இது முடவாட்டு கிழங்கு எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கு. கடையில் எக்கச்சக்கமாக வாங்கி சாப்பிட்டோம். ஒரு 235 ரூபா அந்தளவுக்கு தான் பில்லு இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் ஒன்றும் வேறு மாதிரி இருந்துச்சு. எதை ட்ரை பண்ணாலுமே நல்லா இருந்துச்சு. இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கொழுக்கட்டை மட்டும்தான் ட்ரை பண்ண முடியல. கொழுக்கட்டை அவன் ட்ரை பண்ணான். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சா? அதான் கொடுக்காம சொன்னேன். அதனால தான் கொடுக்காம சொன்னியான்னு கேட்டேன். ஆமாண்டா, அது கொடுத்து சூப்பராக இருந்துச்சு.